பெர்முடா முக்கோணத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அமெரிக்காவோட நடுவுல இருக்கிற மிச்சிகன் ஏரியிலையும் ஒரு பயங்கரமான மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது சாதாரண ஏரி இல்ல, நூற்றுக்கணக்கான மர்மங்களுக்கு சொந்தக்காரர் இந்த மிச்சிகன் முக்கோணம். 1950ஆம் வருஷம் 58 பயணிகளோட போன நார்த் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானம் எந்தவித எச்சரிக்கையும் இல்லாம திடீர்னு ராடார்ல இருந்து காணாம போச்சு. தேடி போனவங்களுக்கு கிடைச்சது வெறும் சிதைஞ்ச பாகங்கள் மட்டும்தான். ஆனா அந்த 58 பேரோட உடல்கள் எங்க போச்சு? இது விடை தெரியாத புதிரா இன்னமும் நிக்குது. இது மட்டுமில்ல, ரோசாபெல்ங்கிற கப்பல் மர்மமான முறையில தலைகீழா மிதந்துகிட்டு இருந்ததை பார்த்த மக்கள் அதிர்ந்து போனாங்க. அந்த கப்பல்ல இருந்த 11 பேர் என்ன ஆனாங்க? எந்த பாதிப்பும் இல்லாம கப்பல் எப்படி தலைகீழா திரும்புச்சு? இது ஒரு இயற்கையோட விளையாட்டா இல்ல வேற ஏதாவது மர்மமான சக்தியா? ஆராய்ச்சியாளர்கள் இதை காந்தப்புல மாற்றங்கள் அல்லது டைம் வார்ப்புன்னு சொல்றாங்க. ஏரியோட மையப்பகுதியில சில விசித்திரமான ஒளிகள் தெரிவதாகவும் அங்கே புவி ஈர்ப்பு விசை மாறுபடுவதாகவும் சில தகவல்கள் சொல்லுது. அறிவியலுக்கு தெரியாத ஏதோ ஒன்று அங்கே மறைஞ்சிருக்கு. மிச்சிகன் முக்கோணத்தோட மர்மம் இன்னமும் தீர்க்கப்படாமலேயே இருக்கு. நீங்க இந்த இடத்துக்கு போக தைரியமா இருப்பீங்களா? இந்த மர்மத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம ராக்ஸி மிஸ்டீரியஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.